என் சகோதர சகோதரிகள் போல ஆண்டோடைய வசனத்தை கேட்கிற என் பிள்ளைகளே ஓடி வாருங்கள். அவர்கள் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். என்ன தருவார்? இளைப்பாறுதல் தருவார். உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீர்கள் சொல்லி வேதம் சொல்லுது. அப்படிதான் ஆபிரகாமின் சந்ததியே உன்னை மணலத்தலை போல உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன். என்ன தேவன்? மணலத்தலை போல ஆசீர்வதிப்பாராம். வானத்தின் நட்சத்திரத்தையே போல உங்களை ஆசீர்வதிப்பாராம். அவர் எவ்வளவு பெரிய தெய்வம் பார்த்தீங்களா? உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீர்களா? மணலத்தலை போல உங்களை ஆசீர்வதிப்பாராம். கடல் மணல், அந்த மணலை எண்ண முடியுமா யாராச்சும்? எண்ணவே முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உங்களோடு கூட, உங்கள் பிள்ளைகளோடு கூட, உங்கள் சந்ததிகளோடு கூட இருக்கிறதாக இந்த வசனத்தின்படியாக சில ஆண்டவருடைய வார்த்தை கேட்போமா? நல்ல உங்களோடு கூட பேசுற தெய்வமா இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்துல இறங்கி உங்களை பலமாய் கிரியை செய்வாராக. இந்த 2025ஆம் ஆண்டு 5வது மாசத்துல இந்த வேலையில நான் உங்களோடு பேசி பழக ஆயத்த பண்ணி கொடுத்திருக்கிறார் என் ஆண்டவர். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவாராக. ஒவ்வொரு நாள் காலை வேலையிலிருந்து மாலை வேலை வரைக்கும் உங்கள் பிள்ளைகள் போக்குல வருத்தல உங்களோடு கூட இருப்பார். நான் எதற்காக அதை பேசுறேன்? உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக, உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆசீர்வாதத்திற்காக, உங்க நன்மைக்காக, உங்கள் ஐஸ்வர்யத்திற்காக. இந்த உலகத்துல நம்ம எப்படி யாரை கூப்பிடணும்? ஆண்டவர் இயேசு கூப்பிடும் போது உங்களுக்கு அரணான பட்டையா இருப்பார், அரணான பட்டணமா இருப்பார். அவர் அன்பு என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா.